1981ல ஆண் குழந்தை ஒண்ணு பிறக்குது. அந்த பையன் ஸ்கூல் படிக்கும் போது ஃபுட்பால்ல நல்ல கோல் கீப்பரா இருக்கான். ஆனா அங்க இருந்த கோச் பார்த்துட்டு உனக்கு ஃபுட்பால் வேணா நீ கிரிக்கெட் வந்துரு, விக்கெட் கீப்பிங் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. விக்கெட் கீப்பிங்க்கு மட்டுமே இந்த ஒரு பையனை வர வச்சிருந்தாலுமே இந்த ஒரு பையன் பேட்டிங்ல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்கூல் லெவல்ல நடந்த டோர்னமெண்ட்ல இந்த ஒரு பையனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஒரு மேட்ச்ல வெறித்தனமான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான். இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு பீகார்ல அண்டர் 19ல இடம் கிடைக்குது. அங்கேயுமே தான் ஒரு தரமான கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறாரு. அடுத்த வருஷமே ரஞ்சி கோப்பை விளையாண்டு இந்தியா ஏ டீம்ல செலக்ட் ஆகுறாரு. அந்த மேட்சை சதம் அடிச்சு கிரிக்கெட் விளையாடுறதுல தான் ஒரு அசுரன் அப்படிங்கறத நிரூபிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தோட கஷ்டத்தினால ரயில்வேஸ்ல வேலைக்கு போறாரு. அந்த டைம்ல வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்னு யோசிக்கும் போதுதான் 2004ல இந்தியாவுக்கு விக்கெட் கீப்பரா உள்ள வராரு. வந்து அடுத்த வருஷமே சதம் அடிச்சு டெண்டுல்கருக்கு அப்புறம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாரு. பல வருஷமா இந்தியாவால வாங்க முடியாத 3 விதமான ஐசிசி கோப்பைகளை வாங்கி கொடுத்த ஒரே ஒரு கேப்டன் தான் மகேந்திர சிங் தோனி.